கைஸ், வெல்கம் டு அவதா கிச்சன் vlogs. இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மஸ்டர்ட்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கோம். ப்ளஸ் அதெல்லாம் அந்த பொரிஞ்ச உடனே ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க, நல்லா கலந்து விற்றுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆன உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி அண்ட் அப்புறமா பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கோம். நம்ம இன்றைக்கி செய்கிறதுக்கு அந்த இடித்து வச்ச பூண்டை போட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. ப்ளஸ் இப்போ நம்ம வந்து சால்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு போட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லாவே குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் போடுங்க. ப்ளஸ் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லாவே கொதிக்க வரணும். நல்லா கலந்து அது கொதிக்க விடுங்க. புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நார்மல் வாட்டரும் யூஸ் பண்ணுறோம். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். குடிச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து 4 eggs யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இந்த மாதிரி நல்லா உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா அது குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். ஸோ அது கொஞ்சம் நேரம் அது வந்து நல்லா உடனே கலக்காமல் அது உடையாமல் பார்த்துக்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் அதை நீங்கள் முட்டை போட்ட உடனே மூடி போட்டு வச்சுருங்க, கலக்கக்கூடாது. பாருங்கள், முட்டை போட்ட உடனே இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு குக் ஆனதுக்கப்புறம் அப்படி தான் கைஸ் இருக்கும். பாருங்கள், இப்படி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, டேஸ்டியாக எம்மையாக இருக்கும். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கைஸ். பாருங்கள், பக்கா வருது கைஸ். இப்போ நம்ம அதை அப்படியே அந்த கொத்தமல்லி தூவி சாப்பிட்டா வாவ், செம்மையாக இருக்குது. இந்த ரைஸை போட்டு அந்த முட்டை குழம்பை ஊற்றி சாப்பிட்டா வாவ், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.